சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸ் மற்றும் அதிவேகமாக சென்ற இளைஞர்களை மடக்கி பிடித்து 242 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. சென்னையில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 242 பைக்குகளை பறிமுதல் செய்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அபராதம் விதிக்காமல் காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். குறிப்பா நேற்று புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து செய்திருந்தார்கள். கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துறைப்பாக்கம், மதுரவாயில் பைபாஸ் சாலை, ஜிஎஸ்டி ரோடு போன்ற பகுதிகளில் இருசக்கர வாகன பந்தயங்கள் நடக்கக்கூடும் என்பதனால அங்கு 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாக நகர், அடையாறு, புனித தோமையர் மலை, பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, அண்ணாநகர், கொளத்தூர் மற்றும் கோயம்பேடு போன்ற 425 இடங்கள்ல வாகன தணிக்கை குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து காவல்துறை சார்பாக ENPR கேமராக்கள் மற்றும் CCTV கேமராக்களின் சேவைகளை பயன்படுத்தி போக்குவரத்து விதிமீறல் ஈடுபடுவோர் மீது வழக்குகள் பதியப்படும் என்றும் காவல்துறை ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேகம் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், சாகச சவாரி செய்தல், வாகனத்தில் மூவர் செல்லுதல் போன்ற விதிமுறைகள் ஈடுபடுபவர்களை இந்த ENP கேமரா மூலமாக தானாகவே வழக்கு பதிவு செய்ய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு எச்சரிக்கைகளும் காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருந்தது. அது மாநகரம் முழுவதும் போலீசார் பைக் ரேஸை கட்டுப்படுத்த நேற்று காலையிலிருந்தே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில சென்னை முழுவதுமே 242 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதிவேகமாகவும் அதிக ஒலிகளை எழுப்பியபடியும் பைக் ரேஸில் ஈடுபடுவது போன்று வந்த இந்த 242 இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இந்த மோட்டார் வாகனங்கள் அனைத்துமே புத்தாண்டு தினம் என்பதனால வாலிபர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் விடுக்கப்பட்டு அபராதம் விதிக்காமல் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது பெற்றோரை வர வைத்து அந்த எச்சரிக்கை கடிதத்தை எழுதி வாங்கிய பின்பு இந்த வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டதாகவும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் போக்குவரத்து காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.